இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. கௌதம் தந்தை இல்லை, தாய் தங்கை மட்டுமே. சிறு வயதிலே குடும்ப பொறுப்பை ஏற்றதால் மன அழுத்தம் அதிகம் உண்டு. அதன் விளைவு அவன் குணத்தை கோபம் கொண்டவனாக மாற்றியது. அவனின் கோபம் பலரை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. அன்று அவன் தங்கையிடம் சண்டையிட்டு வேலைக்கு சென்றான். அன்று இரவே அவன் தங்கைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. பின் கௌதம் வந்து தன் தங்கையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். தன் கோபத்தால் தான் தன் தங்கைக்கு இப்படி ஆனது என்று நினைத்து வருந்தினான். இதை கவனித்த அங்கிருந்த ஒரு பாட்டியம்மா அவனிடம் அவன் நிலைமையை கேட்டறிந்தார். அப்பொழுது அந்த பாட்டி அவனிடம் நீருடன் ஒரு டம்ளரை கொடுத்து, ஒரு நிமிடம் இதை பிடி என்றார். அவனுக்கு அது கடினமாக இல்லை. இப்போது 5 நிமிடம் பிடி என்றார். கை வலிக்க ஆரம்பித்தது. இதே போலதான் உன் கோபமும். அது ஒரு உணர்ச்சிதான். அதை வெளிப்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் அது எவ்வளவு அளவு இருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் தேவை. அதுவே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்றார். இதை கேட்டு அவனின் மனநிலை மாறியது. கோபத்தை குறைத்து கொள்ள ஆரம்பித்தான். அன்றிலிருந்து அவன் வாழ்வில் புதிய மாற்றத்தை கண்டறிந்தான். அவனது வாழ்க்கை அழகாக மாறியது. நன்றி.